Hello students, good evening. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எடுத்துக்காட்டு சம் 3.9 மற்றும் 3.12 கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, क्वेश्चन கவனிங்க. Find the value of 998 square by using a minus b whole square identity. 998 ஸ்கொயர் அடுக்கு 2 மதிப்பை காண்கின்றான். அப்போ 998 into 998 2 times மல்டிப்ளை பண்ணா ஆன்சரே என்ன வருதுன்னு நம்ம டைரக்டா போலாம். ஆனா என்ன சொல்லிட்டேன்னா பை யூசிங் ஃபார்முலா பயன்படுத்துறான்றான். a minus b whole square ஃபார்முலா முற்றொருமை வாய்ப்பாட்டை பயன்படுத்த சொல்றான் முதல் கணக்கு. ரெண்டாவது கணக்கு இப்ப சிம்பிளிஃபை சுருக்குக. 5x plus 3 into 5x plus 4 by using x plus a into x plus b identity formula. Okay, x plus a into x plus b today identity formula பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் கணக்கோட சொல்யூஷன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கணக்கை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். முதல் கணக்கு இப்போ 998 ஸ்கொயர் ஈக்குவல் இது எப்படி இல்லைன்னா 1000 minus 2 இதெல்லாம் போய் பாருங்க. 998 1000 2 கழிச்சா 998 வருது. பவர் இங்க 2. ஓகேங்களா? யூசிங் என்ன சொல்றாங்க? யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா. யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன பயன்படுத்த சொல்றாங்க பாருங்க. a minus b whole square equal a square minus 2ab plus b square. இது ரஃபர் காலத்துல எழுதிருக்கீங்க இல்லைங்களா? ரஃபர். ஓகே, அப்ப a என்பது என்னங்க? a equal 1000, a equal to 1000, b equal to 2. எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? 1000 square a square minus 2 into a 1000 into b into 2 plus b square என்றது என்ன? 2 square. ஓகே, b என்றது 2. இப்போ இத மல்டிப்ளை பண்ணாங்க. 1000 2 times மல்டிப்ளை பண்றேன். இங்க கவனிங்க. மல்டிப்ளை பண்ண இங்க 1 போடுங்க. இங்க ஒரு 3 6 0 2 3 4 5 6 0. ஓகேங்களா? இப்போ 6 0 இது பண்ணிக்கிறோம். 2 3 4 5 6 இத மல்டிப்ளை பண்ண 2 2s are 4 4000 plus 2 square means 4. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து இத லெஸ் பண்ணிக்கலாங்களா? லெஸ் பண்ணுங்க. 4 லெஸ் பண்ணுவோம். இப்போ 0 0 0 இங்க இருந்து borrow over 10 இது 9 இது 9 இது 0. ஓகே, 10 less 6 9 9. ஓகேங்களா? equal ஓகேங்களா? 9,96,000. ஓகேங்களா? பிளஸ் 4 இது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா பிள்ளைங்களா? இப்ப அழகா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 998 2 times மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சரே வரும். ஓகேங்களா? ஓகே, இதோட தொடர்ச்சியா நம்ம அடுத்த கணக்கை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே பிள்ளைங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு நம்ம முடிச்சோம். அடுத்து இரண்டாவது கணக்கு இதே வீடியோல சொல்லித்தரேன் பாருங்க. क्वेश्चन नंबर 2 simplify. இத சுருக்கம் 5x plus 3 into 5x plus 4. என்ன சொல்றான்? using equal. So using identity formula.
using identity formula பயன்படுத்தலாம். இங்க therefore காலத்து x plus a into x plus b equal x square a plus b into x plus ab formula. இது using x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. அப்போ இதனுடைய இது எப்படி சொல்லு சிம்பிளை பண்ணனா a equal 5x b equal x plus a equal to 3 b equal to 4. ஓகேங்களா? அப்போ x என்றது என்னங்க 5 x equal to 5x ஓகே. அப்போ x square 5x whole square plus a plus b 3 plus 4 a என்றது 3 b என்றது 4 into x என்றது என்னங்க 5x என்றது 5x plus b a என்றது 3 into b. ஓகே. அடுத்த ஸ்டெப் 5 square x square plus 3 plus 4 7 into 5x. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் பிளஸ் 3 4s are 12. இப்போ 7 5 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 25 x ஸ்கொயர் plus 35x plus 12. 5 ஸ்கொயர் மீன்ஸ் 5 ஸ்கொயர் now 5 வந்து 2 times மல்டிப்ளை பண்றோம். 5 into 5s are 25. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இதை சிம்பிளை பண்ணா 5x plus 3 into 5x plus 4 சிம்பிளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது 25x square plus 35x plus 12. இதுதான் ஆன்சர். ஓகே பிள்ளைகளா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த கணக்குடன் சந்திப்போம். பாய்.